ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் வீட்டில் வந்து முருங்கை மரம் இருக்கும். ஆனால் அதில் நிறைய கம்பளி பூச்சி இருக்கும். இந்த கம்பளி பூச்சி எப்போ வரும்னா மழை காலத்தில், அது ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிற டைமில் இந்த கம்பளி பூச்சிலாம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கம்பளி பூச்சி பார்த்திங்கன்னா தனித்தனியே இருக்காது, எப்போவுமே வந்து மொத்தமாக ஒரே இடத்துல தான் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முருங்கை மரத்தில் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி துணி ஊற போகிற பொடி இருக்கும் பாருங்கள், அந்த பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்ல கையை வச்சு கலக்கிட்டு அந்த கம்பளி பூச்சி இருக்குது பாருங்கள், அதில் ஊற்றி விட்டுருங்க. உடனே டக்குன்னு செத்து போயிடும். இல்லைனா துணி துவைக்கிற சோப்பு இருக்குது பாருங்கள், அந்த சோப்பை கூட தண்ணியில் கரைச்சி கூட நம்ம ஊற்றிக்கலாம், அதுலேயுமே செத்து போயிடும். இந்த மாதிரி கம்பளி பூச்சி இருக்கும்போது முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கீரை எல்லாமே இவங்களே சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி கீரை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி துணி உரப்புற பொடியை போட்டு டக்குன்னு ஊற்றி விட்டிங்கன்னா உடனே ஸ்பாட்லேயே செத்து இந்த பூச்சி எல்லாமே. யாருக்கெல்லாம் இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களாம் லைக்கும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.